நமஸ்காரம். நான் உங்கள் சார்லதா ராஜ்கோபால். என்னை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆமாம், நம்ம 23ஆந்தேதி வர ஏப்ரல் 23ஆந்தேதி நடக்க இருக்கிற தேர்தலுக்கு வாக்கு போடுறதை பற்றி சும்மா கொஞ்சோண்டு உங்களுக்குலாம் சொல்லலான்னு ஒரு இது என்னென்னா, நம்ம என்டிஏ கூட்டணி அதுக்கு 4 சின்னங்கள் இருக்குது. 4 கட்சிகளுடைய கூட்டணியில் முக்கியத்துவமாக இருக்கிறதுனால 4 சின்னங்களில் மற்ற கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அந்த 4 சின்னங்களில் தான் போட்டியிடுறாங்க. ஸோ அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி சரியானபடி அது மக்களுக்கு சென்றடையணும். ஏன்னா ஒரு தாமரை போட்டியிடுற இடத்துல போய் மக்கள் ரெட்டையிலையை தேடக்கூடாது. ஒரு ரெட்டையிலை போட்டியிடுற இடத்துல போய் மக்கள் தாமரையை தேடக்கூடாது. அதனால் அவங்கவுங்க கரெக்டாக இந்த 4 சேர்ந்து கூட்டணியில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த 4 சின்னத்தில் எந்த சின்னம் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்ம மக்களை இந்த செய்தி போய் சென்றடையணும். ஆமாம், இது தாமரை, பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களுடைய தாமரை சின்னம். இது ஒரு சின்னம். 2வது இரட்டை இலை, இது இரட்டை இலை சின்னம். ஓகேயா? இதுக்கப்புறம் 3வதா குக்கர், அடுத்தது குக்கர். 4வது மாம்பழம். ஸோ இந்த 4 சின்னங்களும் இதில் முக்கியமான சின்னங்கள். இதில் எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்கங்கிறத பார்த்து சரியானபடி இது அவங்கவுங்க இதுக்கு வாக்கு செலுத்தணும். இதில் நம்ம எல்லாருடைய படித்த மக்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு இது தெரியும். நிறைய படிக்காதவங்களும் இருக்காங்க, அறியாமையில் இருக்க மக்கள் இருக்காங்க. நம்ம முக்கியமான நம்மளுடைய கடமையாக நம்ம என்ன நினைக்கணும், இந்த ஒரு 10 நாள் 15 நாளில் நம்ம வெளியில் போகிற போதெல்லாம் எந்த மக்களை பார்த்தாலும் பேசினாலும் அவாக்கிட்ட சப்போஸ் அவளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் போல் இருந்ததுன்னா, நம்ம எந்தெந்த தொகுதியில் இருக்கோமோ அந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் வாக்காளர் எந்த கட்சி போட்டியிடுறதோ, எந்த வாக்காளர் போட்டியிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த சின்னத்தை அவங்களுக்கு வலியுறுத்தி, நம்ம ஏரியாவில் நீங்கள் இந்த ஏரியா, நீங்கள் இந்த இதில் இருக்கீங்களா, இப்போ டி நகரில் இருக்கீங்களா, ரெட்டையிலை போட்டிடுறது, ஸோ ரெட்டையிலைக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ திருவாரூர் அப்படின்னு எடுத்துட்டா பிஜேபி போட்டிடுறது, தாமரை போட்டியிடுங்கன்னு சொல்லணும். மயிலாப்பூர்னா தாமரைன்னு சொல்லணும். அதே மாதிரி குக்கர் போட்டியிடுற இடத்துல குக்கரை காமிக்கணும். மாம்பழம் போட்டியிடுற இடத்துல மாம்பழத்தை காமிக்கணும். ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த ஏரியாவில் அவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள், அறிந்த மக்கள், தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு நம்மள்கிட்ட இதை தாமரையை போடுன்னு சொன்னாங்க, ஸோ தாமரையை போடுன்னு சொன்னாங்களே நினச்சின்னு போய் அங்கே போய் தாமரையை தேடினா அங்கே ஒரு குக்கர் சின்னம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத வேறு எதுக்கான போய் போட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இது அறியாமை இல்லாமல் நம்ம முக்கியமாக நம்ம இந்த கட்சிக்காரர்கள் கொண்டே சேர்க்க வேண்டிய, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க முக்கியமாக கொண்டே மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது, எந்த இடத்துல எந்த சின்னத்தில் நம்ம போட்டிடுறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய முக்கியமான கடமை. இப்போ இன்னொன்று இந்த நேரத்தில் நான் சொல்லவும் ஆசைப்பட்றேன். இளைய தலைவர்கள் புதிய வாக்காளர்களுக்கு விஜய் பேரில், அந்த பேரை சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் அதில் தப்பு இல்லை. நானும் ஒரு நடிகருங்கிற முறையில் இன்றைக்கி நான் அவரோட ரசிகை. துப்பாக்கி படத்தை நான் அவ்வளோ தடவை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஜனரஞ்சகமாக இருக்கும் அந்த படம். அப்படியே ஒரு பார்க்குறச்சே நமக்கு மனசுக்கு ஒரு துருதுருப்பு வரும். நடிப்புங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. நம்மளுடைய நாடை நம்ம காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் இப்போ நம்ம நம்மளுடைய வாக்குகள், நம்மளுடைய ஓட்டு அன்வான்டாக பிரிஞ்சு போய் ஒரு தப்புதலமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடக்கூடாது திரும்ப. அதனால் அவரை மனசில் வச்சு போட்டுருங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. எல்லாரையும் எல்லோரும் போட்டுருவோம். எல்லாருக்கிட்டையும் நல்லதும் இருக்குது. ஸோ நம்ம நல்லதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அக்செப்ட் பண்ணிப்போம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நம்ம வாக்கு போட வேண்டியது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஏன்னா ஒருமிக்க எல்லோரும் சேர்ந்து இந்த வாக்கு நிறையா செலுத்துகிற போது இதை ஜெயிச்சு வரைச்சி நம்ம நிறையா முன்னேற்றத்தை காணலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம பிரதமர் மோடியினால தான் நம்ம இந்தியா இன்றைக்கி அதாவது உலகம் போல ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறச்சு. நம்ம இந்தியா அத்தனைக்கு நடுவுலேயே நம்ம துணிஞ்சு தைரியமாக நல்ல விதமாக நின்றுட்டுருக்கோம். நமக்கு வேணுங்கிற எல்லாமே ஓரளவு கிடச்சின்னு இருக்குது.
கப்பல் மூலமாக நமக்கு வேணுங்கிற எண்ணெய்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கூட்டணியில் இருக்கிற போது மேலே மேலே நமக்கு நிறையா ஈஸியாக எல்லாமே நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த திரு பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் ஆனார்னா அதை மத்திய அரசுட்டேருந்து நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே சேர்த்து கேட்டு வாங்கி சுமூகமாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் கேட்டு வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற நல்லதெல்லாம் நிறையா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.